ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாட்ஸ்அப்பில் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வரவே இல்லைங்களா? ஆமாங்க. அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஸ்டேட்டஸ் அது கீழே வந்து சேனல் கிரியேட் பண்ணுறாப்புல ஒரு ஆப்ஷன் வந்திருக்குங்க. அது உங்களுக்கு வரவில்லையா? அதை நம்ம அந்த ஆப்ஷனை எப்படி எனபிள் பண்ணுறது அப்படி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டு உங்க மொபைல்ல கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அதில சர்ச் ஐகான் வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுல அப்டேட் கேட்டிருக்கான்னு பாருங்க. வாட்ஸ்அப் புது அப்டேட்ல தான் இந்த சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்திருக்கு. அதனால நீங்க அப்டேட் கேட்டுதான்னு பாருங்க. அப்டேட் கேட்டிருந்தா அதை அப்டேட் பண்ணிட்டாவே போதுங்க. உங்க மொபைல்ல வந்து அந்த ஆப்ஷன் வந்து வந்துருங்க. அதாவது சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்துரும். சப்போஸ் எனக்கு அப்படி வரல அப்படின்னாலுமே, நான் அதுக்கான ஐடியா சொல்றேன். அத அடுத்து பார்க்கலாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த அப்டேட் பண்ணிட்டு, நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தபோது எனக்கு வர கிடையாது. இந்த ஆப்ப மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு, மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு இந்த அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. மோஸ்ட்லி ஒரு 100%ல ஒரு 70%க்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். நீங்க அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா போதுங்க பாத்துங்க. இப்ப லைவாவே காட்டுறேன் பாத்துங்க. சேட்டு, அப்டேட்டு, அப்புறம் கால்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அந்த அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணாவே, அதுல நீங்க சேனல் கிரியேட் பண்ற ஆப்ஷன் வந்துருங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இதுல பாருங்க நீங்க வந்து அந்த பிளஸ் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க கிரியேட் சேனல் இல்ல ஃபைண்ட் சேனல் சொல்லியிருக்கு. நீங்க அது உங்க இஷ்டம். நீங்க ஃபைண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாங்க. இது வந்து சேனல் வந்து கிரியேட் பண்றதுக்கு. நீங்க வந்து புதுசா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வரல அப்டின்னா, சப்போஸ் எனக்கு என்ன பண்ணியுமே வரல அப்டின்னா, வாட்ஸ்அப் பண்ணிட்டு மேல பாருங்க 3 டாட் வச்சு ஒரு ஐகான் இருக்கு. ஆமாங்க, செட்டிங்ஸ் பேஜ் போடுறது. அந்த 3 டாட் வச்ச ஐகான் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதுல செட்டிங்ஸ் அப்டின்னு சொல்லி வரும் பாத்தீங்களா லாஸ்ட்டா. அந்த செட்டிங்ஸ் அப்டின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம வந்து செட்டிங்ஸ் பேஜ் போயிருவோம். அத நீங்க கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணோனே அடுத்து இதுல பாருங்க, கீழ வந்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஹெல்ப் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதுல ஹெல்ப் சென்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா? அந்த ஹெல்ப் சென்டர் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நாம வந்து அவங்களோட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அட்மின் கூட வாட்ஸ்அப் அட்மின் கூடவே நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதனால அந்த ஹெல்ப் சென்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க. இந்த பேஜ்ல பாருங்க நெறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க சேனல்ஸ் வந்து தனியாவே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல கீழ பாருங்க ஒரு பாக்ஸ்ல கிரீன் கலர் பாக்ஸ்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் ஒரே பேஜ் தான் போகுங்க. அதனால நீங்க எது வேணா கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த சப்போர்ட் அப்படிங்கிற நீங்க பாத்தீங்கன்னா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க சேனல்ஸ் வந்து ஆப்ஷன் கூட கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல சப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் சரிங்க. நான் சப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணோன பாருங்க, இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. கீழ பாருங்க, கான்டாக்ட் வாட்ஸ்அப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? அந்த கிரீன் கலர்ல. அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா, அதுதான் நம்ம வந்து கான்டாக்ட் பண்றது. அதனால நீங்க அந்த கான்டாக்ட் வாட்ஸ்அப் சப்போர்ட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணுன, இது வந்து நீங்க மேனுவலா ஒரு மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பலாம். அது மெயில் மாரி அனுப்பலாங்க. நீங்க வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கு அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து இந்த சேனல் ஆப்ஷன் எனக்கு வந்து நாட் ஷோயிங். அந்த ஆப்ஷனே எனக்கு இல்ல. இத சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணிட்டு, கீழ வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாங்க. நான் வந்து குடுத்துக்கிறேன். அதாவது என்ற சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. இந்த அப்டேட்ல இது வந்து எனக்கு சால்வ் பண்ணுங்க அப்படின்னு இருக்குது. நீங்க மெசேஜ் பண்ணிட்டு அங்க ஒரு டிக் ஐகான் இருக்கு. அந்த செக் பாக்ஸ்ல டிக் ஐகானுக்கு நீங்க கிளிக் பண்ணா டிக் விழுந்துரும். அப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வந்து அடுத்த பேஜ்க்கு போயிரும். அதாவது இதுல நெறைய இது இருக்கு. நெறைய ஆப்ஷன் குடுத்துருப்பாங்கல்ல, தேவையே இல்ல. கீழ பாருங்க. சென்ட் மை கொஸ்டின் டூ வாட்ஸ்அப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கீழ இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணிட்டே போதுங்க. உங்க கொஸ்டின் அதாவது உங்க ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். நீங்க ரிப்போர்ட் பண்ணிக்கிறீங்க அவங்களுக்கு. அவங்க உடனே ரீப்ளை பண்ணுவாங்க. அந்த வாட்ஸ்அப் சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க ஒரு மெசேஜா. அதாவது ஹோம் பேஜ்ல மெசேஜ் பண்ணுவாங்க தெரியுங்களா? அது மாரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்புறம் அவங்க சீக்கிரம் சால்வ் பண்ணிருவாங்க. பாத்தீங்க, இப்ப வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அவங்க வந்து மறுபடியும் ஒரு ரீப்ளை பண்ணுவாங்க. அது சால்வ் பண்ணிட்டா மறுபடியும் ஒரு ரீப்ளை பண்ணுவாங்க. நீங்க இந்த வேவ்ல தான் உங்க வாட்ஸ்அப்ல வந்து சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரலைனாலுமே, இல்ல எந்த ப்ராப்ளமா இருந்தாலுமே அட்மின கான்டாக்ட் பண்ண முடியுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசா வரீங்கன்னா, நம்ம சேனல மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாரி புதுசு புதுசுலாம் நாங்க வீடியோ போடுறோம்னு சொல்லி சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.